அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஐப்பசி 15 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் நவம்பர் 1, 2025. இன்று ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. அதே போல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:47 சதயம், பின்பு புரட்டாதி. திதி இன்று அதிகாலை 4:37 தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று அமிர்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் ஆயில்யம் மகம். ராசி பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கடக ராசி கடக லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம் என்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சல்கள் மிக கவனமாக சொல்லணும். போக்குவரத்து விதிமுறை கடைபிடித்து சொல்லணும். இக்கருத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. இது ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:33, குளிகை காலை 6 to 7:30. சூலம் கிழக்கே. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, தீவினை ஏற்படுத்தும். சூலம் கிழக்கே. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்தா கற்பூரமாக விளக்கு ஏற்றணும். அப்போது தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு கீர்த்தியும் ஏற்படக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், அற்புதமான நாள்னே சொல்லலாம், சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவர்கள் உதவி, கருணை, பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் இன்று விழிப்புணர்வோடு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். கடக ராசியை பொறுத்த மட்டும் மற்றவங்களுடைய அதாவது எப்படின்னா பொறாமை, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு. அதனால் இன்று மிகவும் பொறுமையாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்மராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் மனம் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் சிந்தித்து செயல்படுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த சோதனைகளும் வேதனைகளும் வந்து சேரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டும் மேன்மையான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கும், அற்புதமான நாள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.